ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தயாங்கோட ப்ரொஃபஸர் மாம்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. போன பார்ட் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ். இன்ஸ்டாவில் வந்து அந்த சாங்கவே வந்து ட்ரெயினாக விட்டுட்டு ஒரு வாரமாக ஓட்டிகிட்டு இருந்தோம். சொல்லப்போனால் சில பேர்லாம் அப்படியே டென்ஷன் ஆகி சூடாகிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, வேறு லெவலில் பண்ணிட்டோம். சரி, இதே மாதிரி இந்த எஃப்எஃப் முடிகிற வரையும் சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம செகண்ட் பார்ட்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணேன்னா தயாங் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போது ஒயன் வந்து நல்லா மூஞ்சி காட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ நாள் வரல அப்படி இப்படின்னு சொல்லி திட்டியிருக்கோம். ஸோ தயாங்க்கும் ஒயன் மேலே ஒரு கண்ணு. இன்கேஸ் ஒயன் ஒன் சைடாக தயாங்க லவ் பண்ணிகிட்ருப்பா. இது ஒன் சைடுன்னு சொல்ல முடியாது, டபுள் சைடு தான். சரி, பார்க்கலாம் சொல்லிக்கிறாங்களான்னு. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே நைட் ஆகுது. உங்கள் அம்மா தயாங் வந்ததுக்காக நல்லா ஸ்பெஷலாக டின்னர் செய்யணுன்னு கிச்சனில் உட்காந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் எப்பவும் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படியே ஒரு ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துட்டு ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியாக அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. வெளியில் பார்த்தா தயாங் விண்டோஸ் வழியாக அவங்களே சைடு அடிச்சுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு, இவ்வளோ நேரம் மாமா என்னவா பார்த்துட்டு இருந்தாரு, என்னென்ன மூஞ்சி ரியாக்ஷன்லாம் வச்சுட்டு இருந்தானோ. பட் வாட், என்னை எப்படி பார்க்குறாரு? எங்கள் அக்காவை லவ் பண்ணுறாரா இல்லை என்ன லவ் பண்ணுறாரோ? ஓய் என்னடி? என்னை வேலை செய்ய விடு. என் மாமாக்காக அவர் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருப்பார், பசிக்கும்ல. ஓகே, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? பின்ன அன்றைக்கி சாட்டில் ஐ லவ் யூ சொன்னார் தெரியுமா, அதுலேருந்து நாங்கள் லவ் பண்ணுறோம். அவர் வந்ததுலேருந்து சீரியஸாக நீ ரொம்ப நடிக்கிறக்கா. பார்க்க நல்லாவும் இல்லை. நீயா இரு. நான் நானாக தான் இருக்கேன். அம்மா, உடனே அம்மாவை கூப்பிடாத. நீ 10 பேரை லவ் பண்ணல, அந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லிடட்டா? ஒயன், அதெல்லாம் பாஸ்ட்டுடி. நீ தானே சொல்லியிருக்க பாஸ்ட்டை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு. நீ என்னை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணியிருக்க, இப்போ நீயே அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா? சரி, பட் மாமா ரொம்ப பாவம். ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு நினச்சேன். பட் அப்படிலாம் சொல்லாத ஒயன். நான் உண்மையாக இருப்பேன் மாமாவுக்கு. கிளிப்ப நீ வேணா பாரு. அவன் என்னை இப்படி பார்க்குறத பார்த்தா மாமா என்ன தான் லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நீ என்னை கட்டி பிடிச்ச விதமே சரியில்லடா இருக்கா. அப்போது நீயும் என்னை லவ் பண்ணுறியா? எனக்கு ஏன் இப்படிலாம் தோணுதோ? அவன் என்னை பார்த்தது கூட இல்லை. நான் தான் அவனை 4 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனைக்கும் எனக்கு வந்து 26 ப்ரப்போசல், எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ரீசன், இது வரைக்கும் பார்க்காத ஊரில் தூரமாக இருந்தேன் என் மாமாக்காக. இப்போது என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் அக்கா, என்னடி சீரியஸாக நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாமாவை? பின்ன நான் டேட் பண்ணுறது கல்யாணத்துக்காக தான். பண்ணிப்பண்டி. இதில் என்ன டவுட்? பட் சியா, உன்னோட டேஸ்ட் இருக்கே, அது ரொம்ப மட்டமாக இருக்குது. என்ன சொல்கிற? நல்லாவா இருக்காரு? நல்லாவே இல்லை. என்னடி சொல்லிட்ட? மாமாவை பார்த்தா நல்லா இல்லைன்னு சொன்ன. எதுக்கு இவ்வளோ பில்டப்? நல்லாவே இல்லை. நான் கூட நீ கொடுத்த பில்டப்கெல்லாம் ரொம்ப அப்படியே உலக லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருந்த அந்த மாதிரி பர்சன் மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சா. பட் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தயாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸ்லாப்பில் எகைன் ஏறி உட்காடுறீங்க. அப்போ தயாங் திரும்பி ஒயனையே பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அப்போது உங்கள் அக்கா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, சீரியஸாக சொல்லு பாரு, அங்கே தான் நிற்கிறான், எப்படி இருக்காரு பாருடி. உன் கண்ணுக்கு எதுவுமே அட்ராக்டிவாக தெரியலையா? ஐயோ, என்ன இவன் எவ்வளோ அழகாக இருக்கான், என்னை கொன்றுவான் போலையே அவன் பார்த்தே. நோ. என்ன? ஒன்றுமே இல்லை, கலராக இருக்கான், தட்ஸ் இட். அந்த கண்ணை பாடுறி. ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இல்லை? ஐயோ மாமா, நீ ஏன்டா இப்படி இருக்க? ஐயோ மாமா, எங்கள் அக்காலாம் இருக்கா, ஆனால் ஓடி வந்து எகைன் என்னை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிடான்னு கேட்கணும் போல இருக்குது. பட் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்ணா என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது? எனக்கெல்லாம் பெரிய பெரிய கண், லைக்
யூனோ பிக் ஐஸ், அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் பிடிக்கும். சரி ஓகே, அந்த லிப்ஸு பாரு, சிரிச்சா எவ்வளோ க்யூட்டாக பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஐயோ நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன் நீ என் மாமாவை அழகில்லைன்னு சொன்னா. அங்கே பாரு அவர் சிரித்து சிரித்து பேசுகிறாரு ஃபோனில். ஓ மை காட், நீ ஏன்டா இப்போ வந்த என் வீட்டுக்கு? என்னால் உன்னை இப்போ பார்க்காம இருக்க முடியாதே. உதடா அது. சரி கட்டி பிடிச்ச எப்போ எனக்கு முத்தம் கொடுப்ப அந்த உதட்ட வச்சு? இல்லை நான் கொடுக்கட்டா போய்? ஆனால் எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லையே. ஏ வயன் என்ன லிப்ஸு தானே பார்த்து யோசிக்கிற, இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இவகிட்ட சொன்னால் என்ன நினைப்போலோன்னு ஈகோ. ஏ என்ன பாய் அது இவ்வளோ பெருசா? எனக்கு பிடிக்கல, என்னோட டைப் கிடையாதுடி. ஆமாம் உன்னோட டைப் கிடையாது தான். நீயா கட்டிக்க போகிற, நான் தானே கட்டிக்க போகிறேன். ஸோ அது ஏன் பிரச்சனை? முடிஞ்ச அளவுக்கு என் மாமாவை பற்றி குறை சொல்லாமல் இரு, இல்லைன்னா நான் ஒன்று இப்போ வந்துட்டான். ஏதோ என் அழகிங்க என் முறை பொண்ணுங்க என்னை பற்றி தான் பேசுகிற மாதிரி இருக்கே. உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? இவன் எப்போ உள்ளே வந்தான் அப்படின்னு நீங்கள் அப்படியே கேஷ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே எகெயின் ஸ்லாப்பில் உட்காடுறீங்க. அப்போ தயங்க அப்படியே கேஷ்ஃபுல்லாக உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவன் கையை எடுத்து உங்கள் தைஸ்லேயே வைக்கிறான். அப்போவே உங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. மாமா என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கடி, என்னை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க? என் கண் அழகாக இருக்கு, என் மூக்கு அழகாக இருக்கு, ரசிச்சிட்டு இருந்தீங்களா? மாமா அப்படிலாம் இல்லை, நான் மட்டும்தான் உன்னை பற்றி ரசிச்சிட்டு இருந்தேன். இவன் என்ன தெரியுமா சொன்னா, நீ பார்க்க நல்லாவே இல்லையாம்மா, எனக்கு டேஸ்ட்டே இல்லையாம்மா, நீ ஒரு சப்ப ஃபிகருன்னு சொல்கிறா. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி அப்படியா சொன்னா? சியா வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? நீ இன்னும் குழந்த மாதிரி தாண்டி இருக்க. என்ன பயப்படுறியா? பயமா எனக்கா? ஆமாம். நான் சொன்னேன், ஆமாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுமே தயங்கோட கை அப்படியே கொஞ்சம் மெதுவாக மேலே போகுது. மாமா என்ன பண்ணுறீங்க மாமா அப்படின்னு சொன்னியா? மாமா சொன்னியாடி? அது சொல்லு, சொன்னியா? மாமாவை சொன்னா என்ன? நீ சொன்னியான்னு கேட்டுட்ருக்க? என் காதால் கேட்குற வரையும் நான் எதுவுமே நம்ப மாட்டேன் சியா. உனக்கு என்னை பற்றி தெரியும்ல. அவன் சொல்லிட்டோம். என்ன லவ்ல ட்ரஸ்ட்டு தானே மாமா இம்பார்ட்டன்ட், நீ என்னை நம்ப மாட்டியா? ஏய் அவன் சொல்லிட்டோம். உன்னை நம்பாமல் இருப்பேனா சியா செல்லம்? ஓகே. ஏய் ஒயன், நீ அப்படியே சொன்னல, இப்போ மாமா முன்னாடியே சொல்கிறீ போ. உனக்கு தான் பயம் இல்லைல்ல, வா இறங்கி வா. ஏய் என் கையை விடுசியா? வா. மாமாவோட மூஞ்சியை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் நீ நல்லாவே இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். ஏய் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ நீ சொல்கிற வா. என்னை விட அங்கே பாரு. அப்போது தயங்க அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. அவரோட மூச்சு காற்று உங்கள் மேலே படுது. அப்போ சுற்றி அவங்களாம் அப்படியே கத்துறாங்க. ஹே சொல்லு சொல்லு, இப்போ சொல்கிற. மாமா சொல்லு. எல்லோரும் கத்துறாங்கல்ல, நான் நல்லா இல்லையா? மாமா ஏதோ பண்ணுறானே. சியா சியா ப்ளீஸ். ஏய் நீ தானே சொன்ன நல்லா இல்லைன்னு. இப்போ என்ன இவ்வளோ கஷ்டப்படுற? அப்போ அவ்வளோ அழகாக இருக்காரா? இல்லை இல்லை. என்ன என்ன சொன்ன? இல்லையா? மாமா அப்போ 2 பேரும் உங்கள் லிப்ஸை மாறி மாறி பார்த்துக்கிறீங்க. 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது, ஒரு கேப்பும் இல்லை. தயாங்க அப்படியே மெதுவாக உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவரோட தம் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் உதட்டில் வைக்கிறாரு. மாமா மாமா சொல்லுடி, என்னை பற்றி என்ன சொன்னேன்? நான் நல்லா இல்லையா? மாமா அது ஹே சொல்லு. என்ன அப்படியே நின்றுட்டுருக்க? ஆக்சுவலாக அது சாப்பிட்ட ஸ்ட்ராபெரி வாயிலே ஒட்டியிருக்கு.
ஆ மவுத்தை வாஷ் பண்ண தெரியாதா? தெரியாதாடி மாமா அப்படின்னு சொல்லும்போதே அப்படியே அந்த கட்டை விரல் வச்சு உங்கள் உதட்ட நல்லா அப்படியே தொடச்சி எடுக்கிற மாதிரி அந்த டஸ்ட்டை எடுக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான். எனக்கு ஒரு காஃபி வேணும், லெமன் டீ. அக்கா காஃபி. டேய் என்னடா? அவங்க 2 பேர் தான் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட காஃபி கேட்க வேண்டியதானே? நான் உனக்காக வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தா நீ உள்ளே வந்ததுமே காஃபி கேட்குற? ஓகே நீ காஃபி வெய், இவ எடுத்துகிட்டு வரட்டும். மாமா நான் எடுத்துகிட்டு வரேன். நீ எனக்காக சிக்கன் செய்கிறேன்னு சொன்னியாடி. செய்யல? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். சரி நான் சிக்கன் செய்கிறேன். ஒயன் இந்த வேலையாவது செய். காஃபி நாங்கள் வச்சு தரோம், மாமாவோட ரூமில் போய் கொடுத்துட்டு வா. என்ன? இல்லை நான் கொடுக்க மாட்டேன். எடுத்துகிட்டு வா, வெயிட் பண்ணுறேன். இல்லை நான் வரமாட்டேன். சியா நீங்களே போய் கொடுங்க. என்ன? எனக்கு ஒர்க் இருக்குது. எந்த வேலையும் செய்யலை நீ. நாங்கள் 2 பேரும் தான் மாறி மாறி பண்ணிகிட்ருக்கோம். என்ன காஃபி கூட கொண்டு போய் கொடுக்க மாட்டியா? பாரு நீ தான் கொடுக்குற. நீ தான் ரூம்க்கு வர. வெயிட் பண்ண வேண்டி. சாகடிக்கிறானே அப்படின்னு பார்க்கும்போதே தயாங் பாட்டுக்கு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. அம்மா 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 நான் கொடுக்கலாமா? நான் காஃபி எடுத்துகிட்டு போகலாமா? எதுக்கு நீ அப்பவும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப பண்ணிகிட்ருக்க வயன்? அவனை பார்த்தாலே பயப்படுற. அவனை உனக்கு பிடிக்கவே இல்லையா? அம்மா உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ்? என்னடி பேசுகிற? இதா போய் கொடுத்துட்டு வா. மறுபடியும் நான் போய் கொடுக்கணுமா? அம்மா எனக்கு காய்ச்சலே வந்துடும் போலம்மா, நான் போகலம்மா. எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? உன்னை நான் அப்படியா வளர்த்திருக்கேன்? என் தம்பி என்ன நினைப்பான்? எல்லாருமே நல்லா பேசுகிறேன்டி உன்னை தவிர. அவன் வந்ததுலேருந்து அவனுக்கு மூஞ்சி காட்டிகிட்டு இருக்க. அம்மா பயமாக இருக்கு, நான் போகலம்மா, என்னை போக சொல்லாதம்மா. பாரு காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் அடித்தா டாக்டர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். உன் மாமா வருவான் என்ன? மறுபடியும் மாமாவா? ஓ மை காட், என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா? அம்மா நான் போகலம்மா. போ போ போடி போ. நான் போய் தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த காஃபி எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஸோ தயாங் அப்படியே ரூமில் குப்புறப்படுத்திட்டு அவனோட இந்தியாவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன் பேசிகிட்ருக்காரு கான்ஃபரன்ஸில். எவனாவது ஒருத்தன் பேசி தொலைங்கடா. கேட்கவே மாட்டேங்குது. நானே இப்போ தான் சரக்கு அடித்த மாதிரி படுத்து கிடக்கிறேன். தயாங்கா, அதான் உங்கள் அக்கா பொண்ணை ஒருத்தையை லவ் பண்ணிட்டு இருந்தியே ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்து எங்ககிட்ட கூட புலம்புவியடா. பார்த்தியா என்ன? பேசுனியா அந்த ஃபிகர்கிட்ட? ஃபிகருன்னெலாம் சொன்னானா வாயை உடச்சிருவான்டா. பார்த்துட்டு தான் இப்போ சரக்கடிச்ச மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்காக தானடா ரிஸ்க் எடுத்து அவ்வளோ தூரம் போனேன். பேசுனியா? என்ன பேசுனா? கமிட் ஆகியது இருக்க போகிறாடா. கமிட்டாவா? அவளா? அப்படி மட்டும் அவன் கமிட்டடாக இருந்தா ஒத்தா அவனை கொன்னுட்டு அவளை நான் கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவேன்டா. அவன் மேலே அவ்வளோ வெறியாக இருக்கேன் நான். பார்த்தேன். சத்தியமாக இருக்கிற எல்லா வெறியையும் காட்டுவேண்டா. அவளை அவ்வளோ லவ் பண்ணுறேனா? சரி மச்சான், உன் வெறிவெல்லாம் அங்கே காட்டிக்கோ. பார்க்க எப்படி இருந்தா? வெள்ளைக்காரி வேற நல்லா இருந்திருப்பாள்ல. வெள்ளைக்காரியா? என் பொண்டாட்டிடா. என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிடா. கேட்குதா இல்லையா? என் பொண்டாட்டிடா. ஆமாம் மச்சான், உன் பொண்டாட்டி தான். ஒன்றும் இல்லைடா மச்சான், காதல் வெறியில் இருக்கான், அதான் அப்படி தான் பேசுவான். தேவதா மாதிரி இருக்கான். அவளுக்கு என்ன? என் மாமா 2 லட்டை பெற்று வச்சுருக்கான். ஆனால் எனக்கு இந்த லட்டு மேலே தான் அவ்வளோ வெறி. அப்படி இருக்கா மச்சான். தேவதடா அது. தேவதை கூட இல்லை, தோற்று போயிடுவான் அந்த தேவதை கூட. ஐயோ, நான் பார்க்கும் போதெல்லாம் தினுசா முறைகிறா பார்க்குறா. யாரையும் லவ் பண்ணாமல் இருக்கணும். நீ அப்படி நினைக்கிறியா? ஸ்க்ரீன்ஷாட்லாம் காட்டின போதே நினச்சேன், இப்படி இருக்கா கண்டிப்பாக வந்து
என்ன 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 என்னடா சுரேஷ்? இல்லை மச்சான், இல்லை அவள் சிங்கிள்ரா, சிங்கிள். அவள் சிங்கிளாக தான் இருக்கணும். சரி, எங்ககிட்டலாம் காட்ட மாட்டியா மச்சான்? போனதுமே வீடியோ கால் பண்ணுறேன்னா? பண்ணுறேன். அது எங்கே? என்னை பார்த்தாலே நடுங்குறா. பண்ணுறேன், பிடிச்சி உட்கார வச்சு. மச்சான், பிடிச்சி உட்கார வச்சு வீடியோ கால் பண்ணுறா. டேய் ஃபோனா வைடா, செல்ஃபி எடுத்து அனுப்புகிறேன் இப்போது. அப்புறமா அம்மாவுக்கு வேறு காட்டணும், எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணுறேன். நீ போய் வீட்டில் இரு அம்மா கூட, நான் கால் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில். மாமா ஏய் எப்படி வந்த? ஒரு 5 நிமிஷம் இருக்கும். என்ன தினசா நிற்கிற? பேசினதெல்லாம் கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். அக்காவை அவ்வளோ பிடிக்குமோ? லட்டு மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு. பின்ன பிடிக்காமையா? கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இல்லை? அதான். ஓ, நான் தப்பான டைமில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுங்க. அதெல்லாம் கட் பண்ணியாச்சுடி. நீயா தூரமாக நிற்கிற? வா, மாமா கிட்ட காஃபி கொடு. கேடல வா. நான் ஏன் வரணும்? நான் அக்கா கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் வேறு, உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்கள்ல, நான் தான் இடையில. அப்படிலாம் இல்லடி. வா. யார் சொன்னா நீ எனக்கு டிஸ்டர்பாக இருக்கன்னு? அதான் கேட்டனே. லட்டு அவள் தேவதை மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு. ஓகே. ஆமாம், நீ ஏன் கோச்சுக்கிற? உனக்கு தான் ஊரில் யாரையுமே பிடிக்காது, குறிப்பாக என்ன? ஆமாம், எனக்கு பிடிக்கல. எங்கள் அக்கா கூட நீங்கள் எப்படி பேர் ஆகலாம்? ஏன் நான் ஆகக்கூடாதா? எனக்கெல்லாம் உங்கள் அக்கா மாதிரி ஒரு பேர் கிடைக்கக்கூடாதா? ஆமாம், கிடைக்கக்கூடாது. எதுக்கடி உனக்கு இவ்வளோ கெட்டானோ? அவள் இங்கே தான் யாரையாவது பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்கள் நான் என்னங்க காஃபி இங்கே வந்து வெயிடி வாங்கிக்கோங்க. ஏன் உன்னால் இங்கே வர முடியாதா? ஓகே அப்படின்னு மெதுவாக நடந்து போயிட்டு அப்படியே டேபிளில் காஃபியை வைக்கிறீங்க. அப்போ தயாங்க அப்படியே எந்த ஒரு அசைவும் இல்லாத மாதிரி வெச்சக்கண்ணு வாங்காமல் உங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நீ என்ன நினச்ச? இமேஜினேஷனில் நீ இப்படி காஃபி வைக்கும் போது உன் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே பெட்டில் போடுவான்னு தானே நினச்சேன். ஆனால் அதெல்லாம் உன் இமேஜினேஷனில் மட்டும்தான். மாமாவுக்கும் அக்காவை தான் பிடிச்சிருக்கு, உன்னால் எப்பவும் பிடிக்காது. ஆமாம், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் போய் அழுக போகிறேன். எப்படி மாமா உனக்கு எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக போடுறீங்க. தயாங்க அப்படியே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டுட்டு உங்கள் ஸ்டொமக் மேலே ஏறி அப்படியே உட்காந்து மெதுவாக படுக்கிறாரு. மாமா மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? கத்தாத, உங்கள் அப்பா வெளியில் தான் நிற்கிறான், உள்ளே வந்துட்டானா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். கத்தாத. மாமா என்ன வேணும்? மாமா மாமா கதவு திறந்துருக்கு. அதுதான், இதுக்கப்புறம் ரூம்க்கு வாடின்னு கூப்பிட்டா கதவை சாத்திட்டு உள்ளவா? டக்குன்னு யாராவது உள்ள வந்துட்டா எப்படிடி? எப்படி என்னால் பண்ண முடியும்? என்ன பண்ண போகிற மாமா நீ? எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணா என்ன பண்ணுவ? மாமா என் மேலேருந்து எந்திரி. மாமா என்னடி? அப்படி என்ன சொல்லிட்டு இருந்த? நாளகா இல்லையா? மாமா மாமா என்னை விட்டுடு மாமா, நான் போகணும். பாரு என்ன பாரு, பேசு. நாளகா இல்லையா? அழகா இல்லையா? நான் உன் டைப் இல்லையா? மாமா மாமா என்ன மாமா உனக்கு வேணும்? என்னை விடு. என்ன? இப்போ என்னை பார்த்து பேசுடி, சொல்லு. மாமா என்னை விடுடா. என்னது டாவா? மாமா மாமா என்ன பண்ணுற மாமா அப்படின்னு பார்த்தா அப்படியே கழுத்தில் வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்கான். மாமா இது ரொம்ப தப்பு,
நீ அக்காவை தானே லவ் பண்ணுற, எதுக்கு நீ இப்போ என்கிட்ட இப்படி? மாமா இன்னொருக்கா நீ இப்படி பண்ணக்கூடாது. உனக்கு முத்தம் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீ போய் அக்காவுக்கு கொடு, எதுக்கு எனக்கு கொடுக்குற? போ. ஏய் என்ன எனக்கு கொடுக்காத மாமா, போதும். அப்படியே ஒரு தடவை கொடுத்துட்ட, இன்னொருக்கா எனக்கு நீ கொடுத்த அவ்வளோதான். என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? உனக்கு தான் அக்காவை பிடிச்சிருக்குல்ல, நான் அக்காவை கூப்பிட்றேன், நீ அங்கே போ. என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கடா மாமா? அவ்வளோதான். நீ சொல்லாத, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லாத. மாமா என்ன உனக்கு வேணும்? சொல்லு, நான் நல்லா இல்லையா? சொல்லுடி. என் கண்ணை பார்த்து சொல்கிறேன்னு சொன்னேன், அப்படியே சொல்லவே இல்லை. இவ சொல்லு, நான் நல்லா இல்லையா அப்படின்னு கீழே அப்படியே ஸ்கர்ட்டை மேலே தூக்கி விட்டுட்டு கையை எடுத்துகிட்டு மெதுவாக போகிறாரு உள்ள. மாமா நோ, அம்மா வேணாம். சொல்கிறியா இல்லையா? சொல்லு, நான் அழகா இல்லையா? இருக்கீங்க மாமா, விடுங்க. அப்போ ஏன் சொன்னேன் அழகா இல்லைன்னு? என்னை விட உன் கண்ணுக்கு வேறு ஏதாவது அழகா தெரிஞ்சுதா? என்ன பேசுகிறீங்க மாமா? மாமா ஓ, நான் அப்படி சொன்னனால நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்களா? விடுங்க. ஓ, அப்படி நீ சொன்னனால தான் நான் இப்போ இதை பண்ணிகிட்ருக்கேனா? ஆமாம். அப்படி தான் உனக்கு தெரியுதா? வேறு எதுவும் தெரியலையா? மாமா எனக்கு பயமாக இருக்குது உன்னை பார்த்தாவே. உனக்கு என்ன வேணும்? தள்ள மாமா. இங்கே பாரு, யாராவது லவ் பண்ணுறியா? என்ன சொல்லு, யாராவது லவ் பண்ணுறியா? எதுக்கு கேட்குற? சொல்லுடி, யாராவது லவ் பண்ணுறியா இல்லையா? அது ஆமாம் இல்லை, ஒரே ஒரு ஆன்சர். யாராவது லவ் பண்ணுறியா? நான் சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு சொல்லணும்? இப்போ சொல்ல போறியா இல்லை இது அமுக்கவா? மாமா நீ விளையாடுறியா? கையிட அங்கேருந்து மாமா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள தயாங்க அப்படியே செஸ்ட் மேலே கை வச்சிட்ருக்காரு. சொல்லலைண்ணா என் கை ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாமா உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட இருந்து பதில். யாராவது லவ் பண்ணுறியா இல்லையா? மாமா சரி, பிடிச்ச பேசஞ்சரவா? என்ன இப்படி பொறுக்கி மாதிரி பண்ணுற நீ? நான் அம்மா கிட்ட சொல்லி தந்துடுவேன். என்ன சொல்லி தருவ? சரி சொல்லித்தா. மாமா கை கொண்டு வராது. மாமா என்ன மாமா உனக்கு பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லிட்டனா? ஒருவேளை நான் ஆமான்னு சொல்லிட்டா அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஏன்டி? மாமா நீ அங்கேருந்து கையெடு மாமா ப்ளீஸ், யாராவது வந்துட போகிறாங்க. சரி, நீ என் பேச்சை கேட்க மாட்ட போல. நான் பிடிச்சி பேசஞ்சிட்றேன். சி என்ன நீ பேசுகிற? மாமா நீ பேசுறது தப்பு. உனக்கு அக்கா கூட தான் கல்யாணம் ஆக போகுது, நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு தெரியுதா? நீ அக்காவுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்க. அப்படியா? அப்போ சொல்லு, யாராவது லவ் பண்ணுறியா இல்லையா? உன் லைஃப்பில் யாராவது இருக்காங்களா? இல்லை. போய் சொல்லக்கூடாது. உண்மையாக யாரையும் லவ் பண்ணல? இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணல. போதுமா? கையெடு. இத்தனை நேரம் உன் லைஃப்பில் வேறு எவனாவது இருந்தால் இதெல்லாம் தப்புன்ட்டு இருந்தேன், இப்போ தான் இல்லைல்ல, நான் கை வச்சுக்கலாம்ல. மாமா என்ன பூரா பொறுக்கி அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே வெளியில் ஃபாஸ்ட்டாக போயிடுறீங்க. தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிட்டே, யாரும் இல்லை, அது எப்படி இருப்பாங்க உனக்காக பிறந்தவன் இங்கே இருக்கும்போது? யாரும் இல்லையாடி செல்லக்குட்டி, கவலைப்படாத, மாமா இருக்கேன். உனக்காக தாண்டி எல்லா கடலையும் தாண்டி இங்கே வந்திருக்கேன். ஐயோ கொஞ்ச நேரத்தில் என் உசிரே போயிருக்கும் போலையே. இவன் இவ்வளோ
ஓ மை காட், இவன் மனசில் இப்போ என்ன தான் இருக்குது? இவன் அக்காவை லவ் பண்ணுறேன்னு ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கான், ஆனால் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான். ஒயன் நீ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? அப்படி சப்புன்னு ஒன்று அரைஞ்சிருக்கலாம்ல, சப்புன்னு. அந்த கை அங்கே போகாதபடி. ஓ மாமா, ஏன்டா இப்படி பண்ண நீ? என்ன ஒயன், காஃபி போய் கொடுத்தியா? அம்மா அம்மா, எதுக்குமா தொட்டு பேசுகிற? என்னடி ஏதோ பையன் வந்து உன்னை தொட்ட மாதிரி பண்ணுற? அம்மா சாரிம்மா. நீ தொடாமல் பேசு. எதுக்குடி இப்படி புதுசாக நடந்துக்கிற பைத்தியம்? இப்போ காஃபி குடிச்சானா இல்லையா? குடிச்சுது. போ, நீ போய் உன் தம்பிக்கு நீயே காஃபி கொடு, என்னால் தனியாக அனுப்பாத போ அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு கத்திட்டு போயிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவோட தோளில் சாஞ்சிட்டு ஹாலில் உட்காந்துருக்கீங்க. Why darling? You look so confused. Nothing darling. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, அதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. தயாங் வாடா, ஒரு கேம் விளையாடலாம் வா. மாமா வந்துட்டானா பொறுக்கி அப்படின்னு பார்த்தா தயாங் அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்து ஆப்போசிட் சோஃபாவில் உட்கார்றாரு. அவனை பார்த்ததுமே அப்படியே நீங்கள் பொறுப்பாக உட்கார்ற மாதிரி உங்கள் ட்ரெஸ்லாம் சரி பண்ணிவிட்டு உட்காடுறீங்க. தயாங், என்ன கார் ரேஸ் வச்சுக்கலாமா? கொஞ்சம் டயர்டாக இருக்குது மச்சான், கொஞ்சம் நேரம் போட்டோம். ஒரு சாப்பிட்டுட்டு இல்லைனா நைட்டு போல் விளையாடிக்கலாம். ஆமாம் ஆமாம், டயர்டாக தான் இருக்கும். எப்படி இருக்காமல் இருக்கும்? அப்போ சியா உள்ளேருந்து ஓடி வரா, ஒரு மாதிரி சாரீலாம் வியர் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு பார்க்கவே செம்ம அழகாக இருக்கா. இவனு இவ்வளோ அழகாக இருக்கா? ஒரு வேளை மயங்கிடுவானோ? இல்லை இல்லை, இப்போது ஏன் எனக்கு இவ்வளோ பயமாக இருக்குது? மாமா. சியா, என்ன இவன் வாயை பொழந்து பார்க்குறான்? என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? என் ரூம்க்கு வாங்க. என்னடி ரூம்க்கெல்லாம் கூப்பிட்ற? உனக்கு என்ன பிரச்சனை ஒயன்? ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனைடி குட்டச்சி? ஒரு சின்ன பொண்ணு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? டார்லிங், அவங்க 2 பேரும் ஃபியான்சி ஆக போகிறவங்க, நீ ஏன் எவ்வளோ கஷ்டப்படுற? அப்போ நீயுமா? ஓ, நீ வெள்ளைக்காரன்ல. அம்மா எங்க? அம்மா, என்னடி உனக்கு? அவங்க 2 பேரும் ரூமுக்கு போகிறேன்றாங்க. அம்மா, ரூமுக்கு போய் மாமாவுக்கு எனக்கு அவருக்காக எழுதி வச்சது எல்லாமே சின்ன வயசுலேருந்து நான் அச்சீவ் பண்ணதெல்லாம் காட்டலான்னு நினச்சம்மா. இவ ஒரு மாதிரி தப்பு தப்பான படம்லாம் பார்த்து கெட்டு போயிருக்கா. என்ன ஒயன், அப்படியே அவங்க போனாலும் என்ன, கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே, கிழிக்க போகிறவங்க. சரி, நான் எதுவுமே சொல்லலை, போங்க. என்ன பண்ண போகிறானோ என்ன? தோ கழுத்தில் கடிச்சு வச்சான், எங்கள் அக்காவை உதட்டில் கடிச்சு வச்சுருவானோ? போகாத மாமா, போகாது அப்படின்னு சொல்ல தயாங் உங்களை திரும்பி பார்த்துட்டு உங்கள் அக்கா கூட ரூம்குள்ளே போயிடுறான். நீங்கள் அப்படியே ரூமுக்கு வெளியிலேயே நின்றுட்டுருக்கீங்க. என்ன இருக்கும்? உள்ள ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்களா? இல்லை இல்லை, எனக்கே இல்லைன்னு தோணுது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீ பேசினதில்லை. உன்னையே உன் மேலே ஏறி உட்காந்து அங்கே எங்கன்னு தடவுறானா? அவங்க 2 பேரும் 2 மாதமாக வீடியோ காலில் பேசியிருக்காங்க. அப்போது ஃபுல்லாத்தையும் முடிச்சிருவானா? இல்லை, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கடவுளே ப்ளீஸ், என் மாமா எனக்கு தான். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது. உங்களோட அக்கா அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக வெளியில் வரா. நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு, என்னடி? என்ன மயன் வெளியிலே நின்றுட்டுருக்க? என்ன போகும்போது ஃப்ளவர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போன, வரும்போது வாடி போன மாதிரி வர, பூவெல்லாம் பிச்சு போட்டு சம்திங் லைக் தட். என்ன நடந்தது உள்ள? என்ன அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? போடி. கன்ஃபார்மாக அவன் ஏமாத்துக்கார மாமா தான், ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது அவள் போயிட்டு கார்டனில் ஒரு ஊஞ்சலில் போய் உட்கார்றா. நீங்களும் ஃபாஸ்ட்டாக அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்ன ஃபஸ்ட்டு டேவே 2 பேருக்குள்ளே? அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் பார்க்கறதுக்கு. உங்ககிட்ட ஏன் சொல்லணும்?
நீ எதாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணவல்ல. உன் முதல் முத்தத்தை கூட நீ என்கிட்ட தான் ஷேர் பண்ண. அதே மாதிரி இதையும் சொல்லலாம். என்ன பண்ணார் உன்னோட பேரழகன் மாமா? அது எதுக்கு வேணும் உனக்கு? கம்முன்னு இரு. என்ன போனதுமே உன் மேலே ஏறி படுத்துட்டாரா? ஆ ஏய் என்னடி? சொல்லு. அது மாதிரி தானே நடக்கும் பேசிக்காக கப்பிள்ஸ்குள்ளே. நீ வேற மாமா ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? நான் அரை மணி நேரம் உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், என் பக்கத்தில் கூட வரல. என்ன செய்யா? ஆமாடி, நான் கூட ட்ரை பண்ணேன் கையவாது பிடிக்கலான்னு. ஆனால் அவர் நான் எப்போல்லாம் அவர்கிட்ட போகிறேனோ தள்ளி தள்ளி போகிறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு 10 பசங்க கூட பழகியிருப்பேன். ஓகே, மை பாஸ்ட். யாருமே உள்ளே போனதுமே 1 செகண்ட் கூட எனக்கு டைம் கொடுத்ததில்ல. ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மாமா அப்படி இல்லை தெரியுமா? அப்படியா சியா? ரியலி? கையை கூட பிடிக்கலையா? ஆஹா, என்ன இன்கேஸ் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் இன்னைக்கு? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கேன் என்னை விட. ஆனால் என்ன என் ஃபேஸை ஒரு 1 செகண்ட் தான் பார்த்துருப்பாரு. ஃபுல்லாக அந்த திங்ஸை பற்றியும் அந்த நோட்ஸை பற்றியும் பார்த்து பேசினார். ஓ மை காட், எனக்கு இப்போ லவ் பொங்குதே. சீரியஸாக தான் சொல்கிறியா? உன்னை எதுவுமே என்னை பார்த்து கூட பேசல. எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சியா. என்ன ஓயன்? ஓ, பிடிச்சிருக்கா? வாவ், சூப்பர், கிரேட், தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? ஒன்றும் இல்லை. ஓகே. ஓ தயம், மாமா நீ என்னடா இப்படிலாம் பண்ணுற? நான் ரொம்ப உன் மேலே அடிக்ட் ஆயிடுவேன் போலையே. என்ன பண்ணுறது நான் இப்போது? அக்காவை எதுவுமே பண்ணலையா? ஃபேஸை பார்த்து கூட பேசலையா? ஆனால் என்ன நீ எல்லாமே பண்ணியடா. அங்கெல்லாம் கை வைக்க போனேன், மொத்தம் கொடுத்த, லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்ட. நான் இல்லைன்னு சொன்னதும் உன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸை நான் பார்த்தேன். ஒருவேளை நீ என்னை லவ் பண்ணுறியா? ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ஏய், என்ன நீ பாட்டுக்கு தனியாக பேசிகிட்டு இருக்க? இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்க போலியா? இன்னும் சாப்பிடவே இல்லை. எவ்வளோ நேரம்டி வெயிட் பண்ணுறது? எங்கள் அக்கா, அதான் உங்கள் அம்மா, கூட்டிடுவா, பசிக்குது. ஆமாம் ஆமாம், பசிக்காமல் எப்படி இருக்கும்? அக்கா கூட ரூமில் போய் 1 hour இருந்தீங்கல்ல? ஏ ஒயன், இல்லை எப்படி? இப்போ என்ன தப்பாக நினச்சிட்டியா? தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணியிருப்பேன்? நின்று பேசிட்டு போடி. நான் ஏன் நின்று பேசணும்? அக்கா என்னை திட்டுவா. இப்போது நான் உங்களுக்கு கொண்டு வந்து காஃபி கொடுத்ததுக்கே அவன் என்னை திட்டினா தெரியுமா? திட்டினாளா? ஆமாம், அவன் என்னோடய ஃபியான்சி, அவன்கிட்ட நீ எப்படி க்ளோஸாக இருப்பேன்னு கேட்டா. அப்படியா சொன்னா? ஆமாம், அதனால நான் அவங்கக்கிட்ட இனிமேல் நான் பேச போகிறது கிடையாது. ஆமாம், அடுத்தவங்க ஃபியான்சி கூட எதுக்கு பேசிட்டு? ஏய், உண்மையை சொல்றி, நான் போய் அவள்கிட்ட கேட்பேன் எதுக்கு வாயினை கூட பேச வேணான்னு சொன்னேன்னு. ஆமாம் மாமா, அவள் பொசசிவானா? பொசசிவ்னஸ் இருக்கட்டும்டி. அவள் பேச வேணான்னு சொன்னால் நீ என்கிட்ட பேசாமல் இருப்பியா? பேச மாட்டியான்னு கேட்டேன். நான் பேச மாட்டேன். ஏன் 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 எதுக்கு இப்போ அடிக்கிற மாதிரி வரீங்க? விட்டா அடிச்சிருவேன். உனக்கு வலி ஒன்று மூடிட்டுருக்கேன். எனக்கு வலிச்சா என்ன, அடிக்க வேண்டியதானே? இல்லை, உனக்கு வலிக்கக்கூடாது. ஏன் உனக்கு வலிக்கக்கூடாதுடி? ஏன்னு கேட்டா அதான் ஏன் எனக்கு ஏன் வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வலிக்கக்கூடாதுன்னா கூடாது. இதுக்கு எதுக்கு நான் ரீசன்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்கணும்? பேச மாட்டியா? உங்கள் அக்கா பேச வேணான்னு சொன்னா பேசுவேன். உங்ககிட்ட பேசாமல் நான் எங்கே போகிறேன்? சாப்பாடு ரெடி, வாங்கடா. வந்துட்டேம்மா.
மாமா வாங்க. ஏய் என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்ன? சாப்பாடு ரெடி. கேட்டுச்சா இல்லையா? வாங்க. ஏய் ஒரே ஒரு தடவை திரும்பி சொல்கிறீ. நான் என்ன சொன்னேன்? எதுவுமே சொல்லலையே. நீ இப்போ எதுவும் சொன்னடி. பேச மாட்டேன்னு சொன்னேன். இங்கே பாரு, இதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். இப்போ நீ சொல்லு. நான் சொல்லு. உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன் மாமா. ஏய் நீ அது சொல்லலை. அதான் சொன்னேன் மாமா. பொய்யன் எதுக்கு இப்படி என்னடி வேணும் உனக்கு? இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு உங்களை அப்படியே வாலில் லாக் பண்ணி உங்கள் சின்ன அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். மாமா விடு. இப்போ நீ சொன்னதை சொல்கிற. பேச மாட்டேன். நீ அது சொல்லலடி. பேச மாட்டேன் உன் கூட இனிமேல். போ. சொல்லு. எதுக்கு இப்படி பண்ணுற? இப்போ என்ன? உன்கிட்ட நான் இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லணும், அப்படிதானே மாமா? உன்கிட்ட இனிமேல் நான் பேச மாட்டேன்னு சொன்னடா பொறுக்கி அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக சிரிச்சுட்டே ஓடிடுறீங்க. தயாங்க அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு, ஓ நல்லா இருந்ததே, இவன் ஏன் திரும்பி சொல்ல மாட்றா அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் டின்னர்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஹாலில் உட்காந்து கேம் விளையாடிட்டுருக்காங்க. உங்கள் அம்மா, தயாங்க, உங்கள் அக்கா, தம்பி, உங்கள் அப்பா எல்லாருமே. நீங்கள் டைமுக்கு தூங்குகிற பர்சன். ஸோ போய்ட்டு நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, உள்ளே ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன், வெளியில் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷர்ட் மாதிரி, கீழே சின்னதாக ஒரு டவுசர் முட்டிக்கு மேலே. ஸோ அப்படியே போட்டுட்டு நிற்கிறீங்க உங்கள் அப்பா பக்கத்தில். தயாங்க் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகி கையில் உள்ள ரிமோட் அப்படியே கீழே போட்டுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. இவர் என்ன இப்படி பார்க்குறாரு? ஐயோ இவனை இப்படி நீரா கவர்ச்சி கண்ணி மாதிரி. ஐயோ கல்யாணம் பண்ணும் போல இருக்கே எனக்கு. சிலுக்கு மாதிரி இருக்கா? மாமா நானும் அதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் என்ன நீ அது மாதிரி பார்க்கலையே? இல்லடி, சின்ன பொண்ணாவ இப்படி போட்டு நிற்கிறா. அதான் எனக்கு கோபமாக வருது. நான் அப்படி தான் போடுவேன். எங்கள் அம்மா அப்பாவே எதுவுமே சொல்லலை. நீங்கள் யாரும் இப்போ ஒய்யன் அம்மா சும்மா உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத. நீ தானே எனக்கு இது மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுத்த. அது ஓகே. ஆனால் நீ பண்ணுறது இருக்கே ஓவராக பண்ணுறடி. நான் என்ன ஓவராக பண்ணேன்? என்னோடய ஸ்கின் கேருக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. சியா வரலையா? ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸ்கின் கேரா? ஏண்டி ஆல்ரெடி நல்லா கிக்காக இருக்கா, இதை பார்த்து நான் செத்தது பத்தாதா? இன்னமும் நல்லா கேர் பண்ணி என்ன சாகடிக்க பார்க்குறியா? ஆல்ரெடி லட்டு மாதிரி நல்லா தலை தானே இருக்க. உனக்கு எதுக்கடி ஸ்கின் கேரு? மாமா உங்கள் 2 பேரையும் தான் கேட்குறேன். என் மச்சான் நல்லா லட்டு மாதிரி வெத்து போட்டிருக்கான். எதுக்கடி மறுபடியும் எக்ஸ்ட்ரா அழகாயிட்டே போகிறீங்க? அது எங்கள் இஷ்டம். எங்கள் ஸ்கின்னு நாங்கள் போடுவோம். ஒயன் பின்ன என்னம்மா? உன் தம்பி, அதாவது என்னோட மாமா வந்ததுலேருந்து எங்களை ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கான். உங்களே இல்லை, உன்னை மட்டும் தாண்டி ஒயன். ஏன் என்னை மட்டும்? ஏன்னா உங்கள் அக்கா நல்லா பொறுப்பாக இருக்கா. நீ இன்னும் எனக்கு உன்னை பற்றி தெரிலடி. போக போக தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு உன் ஸ்கூலுக்கு வரேன். ஸ்கூலுக்கா? அங்கே எதுக்கு? அவர் நீ எப்படி படிக்கிறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வருவார். நீ வா, நம்ம ஸ்கின் கேர் பண்ண போகலாம். அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி நான் குப்பையில் போட்டேன்டி. என்ன சொல்கிற? அது எவ்வளோ ரேட் தெரியுமா? எதுக்கு குப்பையில் போட்ட? அதுக்கு பதிலாக மாமா வேறு வாங்கி தந்துருக்கேன். அது வேணாமா? என்ன? வா காட்டுறேன். வாங்க அப்படின்னு உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு மேலே ரூமுக்கு போகிறான். போனதுமே அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணி சில பார்சல்ஸ்லாம் எடுத்து வைக்கிறான். எவ்வளோ ரேட்டு தெரியுமா? சியா நீ திட்டவே மாட்டியாடி? நீ திட்டு. சரி இரு நான் திட்டுறேன். திட்டுனேன்னு வச்சுக்கோ வயன், உன்னை கொன்றுவேன். எவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் எப்படி நீங்கள் குப்பையில் போடலாம்? போலாமாமா, நான் வாங்கிட்டு வந்தது போடுறி. என்ன இதெல்லாம்? இது பொடி மாதிரி இருக்குது. ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன். இது கடலை மாவு. போட்டுனா கொஞ்சம் பொலிவாக இருப்பேன். இது பைத்த மாவு. இதில் கேள்விப்பட்டிருக்கியா?
வாட் இஸ் திஸ்? என்ன இதெல்லாம்? ஆ அதானே, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டியே. உன்னெல்லாம் என்கிட்ட அனுப்பியிருக்கணும்டி. நான் உன்னை வளர்த்திருப்பேன். இப்படி இங்கே வளர்ந்து கெட்டு போய் நிற்கிற நீலாம் கெட்டு போய். சரி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். இது வந்து பச்சை பயிர் இருக்குல்ல, அதில் செஞ்சது. இது வந்து இந்த கடலை அரைச்சனால அது வந்தது. இங்கே பாத்தியா, இது இது ஆல்ட்ரி. ரொம்பத்தான். சரி ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது? இதை வச்சு என்ன பண்ணுறதா? இத்தாண்டி உங்களெல்லாம் நல்லா ஃபிகராக பண்ணும். எனக்கு என் ஸ்கின் கேர் மாதிரி வராது. நீங்கள் இது பண்ணிக்கோங்க, எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை. நான் போய் அதுவே பண்ணுறேன். நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் இப்போவே போய் ஆர்டர் போடுறேன். அப்போ நான் சொன்னால் நீ போட மாட்டேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். போட மாட்டேன். சியா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தாராம்மா? ஆமாம், உனக்காக தான். மாமா அப்படியா? ஆமாடி. சரி பையன், அவர் நல்லதுக்கு தான் எதாக இருந்தாலும் சொல்லுவார். நீ வா, நம்ம போட்டுக்கலாம். சரி, என்னமோ நீ சொல்கிறனால நான் போடுறேன். சியா, நீ சொல்கிறனால நான் போடுறேன். திமுருடி உனக்கு விட உனக்கு மேலே. ஸோ தயாங் போய் அந்த மஞ்சள், அந்த பைத்த மாவு அதெல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் வாட்டரெல்லாம் போட்டுட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொண்டு கொடுக்குறான். ஸோ உங்களுக்கு அது என்ன பண்ணுறதுனே தெரியல. பிளேட்டை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க பெட்டு மேலேயே. உங்கள் அக்கா அதை பற்றி தெரிஞ்சிருக்கனால அவளே அதை போட அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறா. தயாங் அப்படியே உங்கள் அக்காவை பார்த்துட்டு உங்களை பார்க்கும்போது, என்னடி அவள் பாரு எப்படி போட்டுட்ருக்கான்னு, போடு. இப்படி கொடுத்தா எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு. ஓ அப்படியா? வயன், அப்படியே என்ன மாதிரியே அப்ளை பண்ணுடி. இங்கே பாரு, கன்னத்தில் பாரு. நான் எப்படி பண்ணுறேன்னு பாரு, ஃபாலோ மீ. ஓகே. ஒரு நிமிஷம் அப்படின்னு தயங்க உங்கள் கையில் பிடிக்கிறான். என்ன மாமா? ஒரு நிமிஷம் இரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். சியா, இந்தா இது கண்ணு மேலே வச்சுக்கோ. நீ கண்ணை திறக்கவே கூடாது. என்ன? அம்மா என்ன பண்ணுற? ஓகே மாமா, நான் கண் திறக்கலை அப்படின்னு உங்களுக்கு நடுவில் உட்காந்துருக்கா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மாமா, அது அவளே போட்டுப்பால்ல. இல்லடி, குழந்தைக்கு எதுவுமே தெரில. ஒரு டைம் நான் சொன்னேன்னா ஃபாலோ பண்ணிப்பால்ல. நான் அவளுக்கு சொல்லித்தரேன். சரி நானே போட்டுக்கிறேன், நீ கொடு, நான் சொல்லித்தரேன். என்ன பண்ணுற நீ மாமா அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு கோட் போட்டிருப்பீங்க மேலே, டிரான்ஸ்பரண்ட்டான கோட்டு. அது அப்படியே ஒரு மாதிரி உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து அவுக்குறான். மாமா சொல்கிறா கேளுங்க. வேணாம், உனக்கு எதுவுமே தெரியலடி. நான் சொல்லித்தர வேணாமா? மாமா எதுக்கு இருக்கேன்? சொல்லித்தரக்கு தானே இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சுக்கோ. மாமா, அக்கா என்ன 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க? இப்போ தான் சொல்லித்தரக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சியா. நீ நான் சொல்கிற வரை கண்ணை திறக்கக்கூடாது. சரி மாமா, கண்டினியூ. அப்போது தயாங்க அப்படியே உங்கள் 2 காலையும் பிடிச்சி க்ளோஸாக இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். மாமா, ஸ்லீவ்லெஸ்ஸில் பார்க்க செம்மையாக இருக்க. மாமா, பார்க்க செம்மையாக இருக்கடி அப்படின்னு சொன்னேன். மாமா, பயமாக இருக்கு. அவள் பார்த்தானா? அவனை சொல்கிற வரையும் கண்ணை திறக்க மாட்டா. உனக்கு எப்படி போகணுன்னு தெரியலையா சொல்லும். நீ என்னென்னமோ பண்ணுறானோ. மாமா எனக்கு கண்ணு வலிக்குது, நான் திறக்கவா? ஆஹா நீ திறக்கக்கூடாது. நான் சொல்கிற வரையும் திறக்கக்கூடாது. அப்படின்னு உங்களை இன்னும் அப்படியே க்ளோஸாக உட்கார வைக்கிறான். உங்கள் 2 பேர் தான் அப்படியே ரொம்ப இதாகிற மாதிரி இருக்குது. மாமா, நான் ஸ்கின் கேரே பண்ணல. இவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ணாமல் போனால் எப்படி? அப்படின்னு முன்னாடி போட்டிருக்க முடியெல்லாம் அப்படியே உங்கள் கழுத்தை நல்லா தடவுன மாதிரியே பின்னாடி எடுத்து போட்டு விடுறான். மாமா, என்னடி இப்படி இருக்க? சீக்கிரமா அப்படின்றதுக்குள்ளே அப்படியே ஒரு மஞ்சள் கையில் எடுத்து மெதுவாக உங்கள் கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கீழே வரைக்கும் தேய்ச்சி விடுறான். மாமா, என்ன நீங்கள்
ஃபேஸ்க்கு போட்டு விடுவீங்கன்னா நீங்கள் உனக்குன்னா நான் இப்படி தான் ஆரம்பிப்பேன். ஏன் பிடிக்கலையா? மாமா பிடிக்கலையா? போடுங்க மாமா. நான் திறக்கவா? இதே ஒரு 5 minutes. மாமா கோவப்படுறீங்களா? இல்லை ஒரு 5 minutes. நான் சொல்கிற வரையும் திறக்கக்கூடாது செல்லம். மாமா நான் போட்டுக்கிறேன் தள்ளுங்க. உட்காருடி அப்படின்னு உங்களை இன்னும் உட்கார வைக்கிறான். ஓகேடா, இந்த பாட்டு நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தெரியும் கரெக்டான டைமில் இப்படி முடிக்கிறீங்களேன்னு நீங்கள் திட்டுவீங்க. பட் என்ன பண்ணுறது, நான் போகிறேன். பாய், லவ் யூ ஆல்.